இன்னைக்கு திமுகவை வீழ்த்தும் வல்லமை உங்ககிட்ட இருக்கா? நிச்சயமா கூட்டணி வந்துருச்சு. இருக்கா? நிச்சயமா பலம் இருக்கா? இல்ல. இது இந்த கூட்டணி இல்ல, இது இல்லங்கிறதும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தால் கட்டமைக்கப்படுகின்ற ஒரு மாயை தானே தவிர, நான் திரும்பவும் சொல்றேன். இன்னைக்கு சமகால அரசியல்ல ஏறக்குறைய 180 சட்டமன்ற தொகுதிகள்ல 1.5 கோடி தொண்டர்களை சந்தித்திருக்கிற ஒரே தலைவர் இன்னைக்கு ஸ்டாலின் கிடையாது. எந்த தமிழகத்துல இருக்கிற எந்த தலைவரும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகம் முழுவதும் 180 சட்டமன்ற தொகுதியில மக்களை பயணம் எல்லாரும் போலாம் சார். ஓட்டா கன்வெர்ட் பண்ணும் சார். தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம்ங்கிற அடிப்படையில் அவர் இன்னைக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் எதை சொல்ல வர்றேன்னா, ஒரு தொகுதி என்று எடுத்துக்கொண்டீங்கன்னா அவர் எடப்பாடியார் வருகின்ற பிரச்சாரத்துல 3 செக்மெண்ட் பண்றாங்க. ஒரு செக்மெண்ட்டுக்கு ஏறக்குறைய 10 to 15,000 பேரை சந்திக்கிறார். அப்ப ஒரு சட்டமன்ற தொகுதியில மட்டும் 3 செக்மெண்ட் வச்சீங்கன்னா கூட 3 10 30 35 45,000 பேரை சந்திக்கிறார். இன்னும் ஒரு 5,000 பேர் இருந்தா அந்த தொகுதி வெற்றி பெறும். எவ்வளவு ஓட்டு? ஒரு தொகுதிக்கு 45,000 ஓட்டு இல்ல. 45,000 பேர் வர்றாங்கன்னா ஒரு குடும்பத்துல 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேரும் வர்றது கிடையாது. அதுல பாதி பேர் தான் வருவாங்க. உங்களுடைய கால்குலேஷனுக்கு நான் விடுறேன். ஒரு குடும்பத்துல இருக்கிற 5 பேர் 6 பேர் இருக்காங்கன்னா 6 பேர் வர மாட்டாங்க. அதுல ஒரு 2 பேர் தான் வருவாங்க. அப்ப 45,000 எடுத்தீங்கன்னா பார்த்தே நீங்க ஓட்டு உங்களுக்கு தான் வந்துரும். இல்ல, நான் என்னுடைய வாதம் தவறுனா நீங்க சொல்லுங்க. இதை விட விஜய்க்கு அதிகமா கூடுது. அவருக்கு திரைப்பிரபலம் அடுத்து வந்து நிரூபிக்கப்படாத ஓட்டு. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க திரைப்பிரபலம் கிடையாது. எடப்பாடியார் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவர், நம்மில் ஒருவர், நமக்கான ஒருவருங்கிற அடிப்படையில் அவரை சந்திக்க வருகிறார்கள் என்று சொன்னால் அவங்க வந்து அரசியல் மயப்படுத்தப்பட்ட தொண்டர்கள். சரி, விஜய்க்கு வருகின்றது போல நான் அவங்களை விமர்சனம் பண்ண விரும்பல. ஆனால் கூட்டணி வருவாங்களா? இல்ல, கூட்டணிக்கு வரலாம் மேபி. செங்கோட்டையும் போயிட்டாரு, அதனால வர மாட்டாங்க. அதுதான் அந்த சொல்லியதான் அவர் ஒப்புதல் வாங்கிட்டு தான் அங்க போய் சேர்ந்து அந்த இடத்துல தான் ஏடிஎம்கேவோட அலைன்ஸ் வைக்கிற மாதிரி இருந்தா நான் வரல. அந்த இடத்துல தான் திமுகவினுடைய ஸ்லீப்பர் செல்லாக செங்கோட்டையன் என்ற வாதத்தை நான் தொடர்ந்து வைத்துக் கொண்டு வருகிறேன்.